Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒன் லீனியர் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு டூ ட்ரையாங்குலர் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம யூஸ்வலாக லீனியர் ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாமே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீனியர் சிஸ்டமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த சிஸ்டத்தை ரெண்டு ட்ரையாங்குலர் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிஸ்டத்துக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுதான் இந்த ப்ராசஸ். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்து எல் இன்ட்டு யூன்னு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எல்லை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி, அடுத்து யூவை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஒரிஜினல் சிஸ்டத்துக்கு, அதுதான் இந்த ப்ரொசீஜர். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லித்தரேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யூஸிங் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 4x4 மேட்ரிக்ஸ், சரியா? அப்போ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமாக எழுதிக்கிறேன். அப்போ அந்த சிஸ்டம் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும். இப்போ இந்த x1ஓட கோஎஃபிஷியன் 1, x2ஓட கோஎஃபிஷியன் -1, x3யும் x4யும் இல்லாதனால 0 0. அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா x1ஓட கோஎஃபிஷியன் -1, x2ஓட கோஎஃபிஷியன் 2, x3ஓட கோஎஃபிஷியன் -1, x4 இல்லாதனால 0. தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா x1 இல்லை 0, x2ஓட கோஎஃபிஷியன் -1, x3ஓடது 2, x4ஓடது -1. ஃபைனலில் x1 x2 0, x3க்கு -1, x4க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். அது இன்ட்டு எக்ஸ் மேட்ரிக்ஸ் x1 x2 x3 x4 பி மேட்ரிக்ஸ் 1 2 1 1ஆக இருக்க மாதிரி ஒரு வெக்டர். இதான் நமக்கு வந்து இந்த 1 1 1 இதை கலெக்ட் பண்ணி பி போட்டிருக்கோம், சரியா? இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி நம்ம சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இதை எல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை பற்றி நான் லாஸ்ட் ஒரு வீடியோவிலே இது எப்படி எல்யூவாக ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரியா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்டெப் 1 நமக்கு என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு எல்யூ அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணணும். எல்லுங்கிறது பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த மட்டும் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அது எப்படி இருக்கும் நமக்கு, இது 4x4. அப்போ 1 0 0 0. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லை பொறுத்த மட்டும் இந்த பிரின்சிபல் டயக்ராம்லாம் 1 இருக்கணும், சரியா? சரி, இது தெரியாத வேல்யூ. இது வந்து L21, அடுத்து 1 0 0, நெக்ஸ்ட்டு L31 L32 0 சாரி 1 0, அடுத்து L41 L42 L43 1. இதுதான் எல் மேட்ரிக்ஸ். யூங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏலேருந்து எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, (1 -1 0 0 -1 2 -1 0 0 -1 2 -1 0 0 -1 2. இதுதான் ஏ மேட்ரிக்ஸ், சரியா? ஸோ இதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றணும்னா ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு பிவோட் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம 0வாக மாற்றணும், சரியா? இப்போ இது ஆல்ரெடி ரெண்டுமே 0வாக இருக்குது. அப்போ R2ல் இதை 1 மட்டும் நம்ம 0வாக மாற்றணும், சரியா? அப்போ அதுக்கு நம்ம என்ன வந்து எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் போடுறது அப்படின்னா, ஃபஸ்ட் ரோவை எப்பயும் போல் எழுதிக்கோங்க. செகண்ட் ரோவை பொறுத்த மட்டும் R2 இம்ப்ளைஸ் நம்மளை பொறுத்த மட்டும் இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே 0 ஆயிரும், சரியா? பட் நமக்கு இந்த L21 L32 எல்லாம் இந்த மல்டிப்ளையர் வச்சா கண்டுபிடிக்கணும். அப்போ இதை நம்ம வந்து பாருங்களேன், இப்போ R2 + R1 போட்டாலே நமக்கு என்ன கிடச்சிரும் ஆன்சர், 0 2 -1 1 -1 + 0 0 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 0வாக மாறிடும். ஆனால் நமக்கு இங்கே மல்டிப்ளையர் வேணும். மல்டிப்ளையர் யூஸ்ஃபுல்லாக என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா, R2 மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளையர் வந்து R1 இருக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் ரெப்ரசன்ட் ஆகிருக்கனால இந்த இடத்துலேயே மைனஸ் போடுறதா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல -1 போடணும். அப்போ என்னையை பொறுத்த மட்டும் 2க்கும் 1க்கும் நடுவில், அப்போ L21ஓட வேல்யூ இந்த மல்டிப்ளையர் தான் -1, ஓகேவா? அப்போ இந்த L21 நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மல்டிப்ளையர் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அப்போ L21 நான் கண்டுபிடிச்சிட்டேன் -1ன்னு, சரியா? சரி, நெக்ஸ்ட் மித்த ரோ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 2 -1 0 0 -1 2, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பிவோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த பிரின்சிபல் டயக்ராமில் இருக்க அடுத்த பிவோட் சூஸ் பண்ணி இது ரெண்டையும் 0வாக மாற்றணும். அப்போ எப்பயும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க.
சரி +1 -1 0. இப்போ தேர்ட் ரோக்கு இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் போடணும். அப்போ R3 இம்ப்ளைஸ் நம்மளை பொறுத்த மட்டும் R3 + R2 போட்டாலே 0 ஆயிடும். சரியா? ஆனால் நமக்கு மல்டிப்ளை வேணால R3 -1 R2 3க்கும் 2க்கும் நடக்கிறனால L32ஓட வேல்யூ -1. ஓகேவா? L32ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? -1 போட்டிருக்கோம். அப்போ இதை வச்சு நான் ரோ ஆப்ரேஷன் எப்பயும் போல பண்ணேன்னா 0 -1 + 1 0 2 -1 1 -1 0 -1 ஃபோர்த் இதில் ஆல்ரெடி 0 இருக்கனால டேரெக்டாக எப்பயும் போல் காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பிவோட் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த பிவோட் சூஸ் பண்ணி இதை 0 ஆக்கணும். சரியா? 0 ஆக்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 1 -1 0 0 0 +1 -1 0 0 0 1 -1. சரியா? இப்போ R4க்கு நான் ஆப்ரேஷன் போடணும். R4 இம்ப்ளைஸ் நம்ம எப்பயும் போல் R4 + R3 போட்டாலே வந்துடும். ஸோ நம்ம மல்டிப்ளேயர் கண்டுபிடிக்க R4 -1 R3 இதுதான் என்னோட மல்டிப்ளேயர். அப்போ L43 = -1. சரியா? சரி எப்பயும் போல நம்ம பண்ணோம்னா 0 0 -1 + 1 0 -1 0 -1. சரியா? அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச U மேட்ரிக்ஸ். சரியா? சரி இப்போ U கிடச்சிருச்சு. L மேட்ரிக்ஸ் என்னென்னா நமக்கு கிடைச்ச வேல்யூஸில் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா L மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச U மேட்ரிக்ஸு L மேட்ரிக்ஸை நம்ம எழுதிடலாம். ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? U மேட்ரிக்ஸு அதாவது A = LU. L என்னது? இந்த நம்ம எழுதுனா இந்த ஜென்ரல் ஃபார்ம் L இருந்தால் இருக்குது நம்மகிட்ட 1 0 0 0 இதுதான் நம்மளோட L. ஓகேவா? L21 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -1 1 0 0 L31 நம்ம கண்டுபிடிக்கவே L32 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது கிடைக்காததெல்லாம் 0 போட்டுக்கோங்க. இது -1 1 0 L41 நம்ம கண்டுபிடிக்கல 43 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 41 0 42 0 43 -1 1. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்ச L மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் U மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபைனலாக வந்த ஆன்சர் தான் U மேட்ரிக்ஸ். ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு 1 -1 0 0 0 1 -1 0 0 0 1 -1 0 0 0 -1 இதுதான் U. சரியா? அப்போ Lயும் Uவும் கிடச்சிருச்சு. சரி, ஸ்டெப் 3 என்ன நமக்கு அப்படின்னா, ஸ்டெப் 3 என்ன கொடுத்துருக்காங்க? யூஸிங் சியை யூஸ் பண்ணி ஸ்டெப் 2 பண்ணணும். ஸ்டெப் 2 LC சின்னு ஒரு வெக்டார் கன்சிடர் பண்ணி LC = B நம்ம கிரியேட் பண்ணணும். சரியா? அப்போ விசிபிளாக வச்சுக்கிறேன். சரி, ஸ்டெப் 2 LC = B. சரியா? L இந்த இருக்குது நம்மகிட்ட மேட்ரிக்ஸு 1 0 0 0 -1 1 0 0 0 -1 1 0 0 0 -1 1 இன்ட்டு C நம்மளாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். C1 C2 C3 C4 இன்ட்டு B. Bங்கிறது நமக்கு இந்த AX = இந்த B தான் B. சரியா? அப்போ 1 1 1 1. ஓகேவா? சரி, இதை இப்போ ப்ராடக்ட் பண்ணி C1 C2 C3 C4க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ C1 = 1 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா C1 = 1. செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா -C1 + C2 = 1. C1 1ங்கிறனால -1 + C2 = 1. இங்கிட்டு 1 கொண்டு வரப்போ C2 = 2. C1 1 C2 2. சரி, அதே மாதிரி C3 தேர்ட் ஒன்றை மல்டிப்ளை பண்ணுவோம். -C2 + C3 = 1. C2 வந்து -2 + C3 = 1. C3 = 1 + 2 C. C3 = 3. நெக்ஸ்ட் கடைசி ரோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். -C3 + C4 = 1. ஓகேவா? இப்போ C3யோட வேல்யூ நமக்கு -3 + C4 = 1. C4 = 4. அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ C1 1 C2 2 C3 3 C4 4. இதான் நமக்கு கிடைச்ச C
சி மேட்ரிக்ஸ் சி வெக்டர். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 3க்கு மூவ் ஆன் ஆகணும். ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்டெப் 3 யூஎக்ஸ் ஈக்குவல் டு சி. சரியா? இப்போ நமக்கு யூ மேட்ரிக்ஸ் என்ன தெரியும்? யூ மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது நம்மகிட்ட 1 -1 0 0 0 1 -1 0 0 0 1 -1 0 0 0 -1 இன்ட்டு எக்ஸுங்கிறது நம்மளுக்கு x1 x2 x3 x4 சிங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1 2 3 4. சரியா? சரி, இப்போ இதை எப்பயும் போல் ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராடக்ட் பண்ணோம்னா x1 - x2 = 1. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x2 - x3 = 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் இதை பண்ணிங்கன்னா x3 - x4 = 3. சரி, இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 2 இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃபைனலாக -x4 = 4. இதுலேருந்து டேரெக்டாக x4ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும்? -x4 = -4 வந்துடும். x4ஓட வேல்யூ டேரெக்டாக நமக்கு -4 வந்துடும். ஒரு நிமிஷம். சரி, இந்த இடத்துல இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல +1 வரும். அதாவது 2 - 1 +1. ஓகேவா? அப்போ யூ மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கிறப்ப இந்த இடத்துல +1 வந்திருக்கும். ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? +1. அப்போ நமக்கு +x4 = 4. x4ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்த வேல்யூ என்னென்னா 4 கிடச்சிருக்கு. சரியா? அப்போ இந்த x4 கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x3 - 4 = 3. அப்போ x3 = 7. x3ஓட வேல்யூ 7 கிடச்சிருச்சுக்கு. செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 - x3 = 2. x2 - 7 = 2. அப்போ x2 = 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x1 - x2 = 1. x1 - 9 = 1. x1 = 10. ஓகேவா? அப்போ நமக்கு தேவையான x1 வந்து 10, x2 வந்து 9, x3 = 7, x4 = 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே? அப்போ கொடுக்கப்பட்ட AX = Bங்கிற சிஸ்டத்தை எப்படி 2 ட்ரையாங்குலர் சிஸ்டமாக நான் கன்வெர்ட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கிறத இந்த ப்ராப்ளத்தை டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.